हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். இல்ல சார், இங்க பாரியா, வர வர உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ண உன்னை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். சார் சார், எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சார். நீங்க வீட்டுக்கு போங்க சார். நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுவா. சார், எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார். நாங்க அப்பாவை கூட்டிட்டு போறோம். இத பாருமா, எதுவா இருந்தாலும் நேர்ல வரணும்னு அவசியம் இல்ல, ஒரு ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி சார். சார் தொலைச்சிருவோம் பாத்துக்க. ஏய் வாங்கடா வாங்க. அப்பா வாங்கப்பா போலாம். ஹலோ சந்தன பாண்டி, என்ன ஓ அப்பனை வெளியே எடுத்துட்டோன்னு சந்தோஷமா கிளம்புறியா? ஐஜி வந்து இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியும் நீங்க திருந்தவே இல்லல. ஏய் யாரு கைய நீட்ன காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன், கைய உடச்சிருந்துருவேன். மாப்ள, அவனே ஒரு செத்த பாம்பு, அவன் அடிச்சதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க. வாங்க போலாம். ஏய் யார பார்த்து செத்த பாம்புன்னு சொன்ன? நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப என்ன ஐஜி கிளம்பிட்டாருங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, எங்க அப்பாவை இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தள்ளிட்டு நீ சந்தோஷமா நினைச்சதை சாதிச்சிடலாம், இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்த, அது ஒரு நாளும் நடக்காது. இங்க பாரு, நீயா என் குடும்பத்தை விட்டும் என் தங்கச்சியை விட்டும் ஓடுனா உனக்கு நல்லது, இல்ல உனக்கு ஏழ்றதான். ஜாக்கிரதை. மாப்ள வாங்க போலாம். செல்விமா வா, ஏறுமா. ஐஜி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நான் பயந்து ஒதுங்கிடுவேனா? உடம்பு பிடியில இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த பிரம்மாவோட பிடியில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை சக்சஸ் பண்ணாம பின்வாங்கினதா சரித்திரமே இல்லை. அந்த பூஜாவுக்கு என் பையனுக்கும் நிச்சயம் பண்ண மாதிரி குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். அம்மா, அம்மா, செல்வி, அப்பா, அப்பா அங்க பாருமா. என்னங்க, அந்த பாவி வீடு ஏறி அராஜகம் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே, அவன் என்ன கதி ஆகுறான்னு மட்டும் பாருங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா இங்க பாருமா, அழாதம்மா. அதான் அப்பா வந்துட்டார்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாத்த, அவனால இனி நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, நீங்க அழாதீங்க. மாமா உள்ள கூட்டிட்டு போங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் திரும்புங்க. என்னங்க, என்னங்க நெத்தில காயம்? அது ஒண்ணு இல்ல, ஜீப்ல கூட்டிட்டு போகும்போது முட்டிட்டாரு. செல்வி, அம்மா முதல்ல ஆரத்தி எடு. அப்பாவை உள்ள கூட்டிட்டு போ செல்வி. வாங்கப்பா.
சொல்றீங்க? ஆமாமா கீர்த்தி, ஐஜியை நேர்ல வந்து அந்த சந்தனபாண்டி மேல கேஸ் எதுவும் போடக்கூடாது, அவனை வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டாரு. நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன், முடியல. ச்சே, இவ்ளோ தூரம் அவங்க செஞ்ச தப்ப நிரூபிச்சு காட்டியும் அந்த ஆள் சீக்கிரமா வெளியே வந்துட்டாரா? உங்க போலீஸ் பவர் அவ்வளவுதானா? உங்களால எதுவும் பண்ண முடியாதா? ஐஜியை மீறி என்னால எதுவும் பண்ண முடியலமா. அந்த செல்வியும் வேலுவும் ஸ்டேஷன் வாசல்லையே தான் கிடந்தாங்க. எப்ப ஐஜியை பார்த்தாங்க, அவருக்கு எப்படி விஷயம் போச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து நாம பண்ண தில்லாதங்கடி வேலையெல்லாம் புட்டு வச்சப்போ கருதி கலங்கி போச்சு. அது மட்டும் இல்லாம கடைசியில என் வேலைக்கு ஆபத்து வந்துடும் ஆயிடுச்சு. அதான் போன போகுது கிடைச்சது மிச்சம்னு விட்டுட்டேன். உங்களை நம்பினா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. இதனால கஷ்டப்பட போறது யாரு? நாங்க தானே. இனிமே திரும்பவும் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா நம்ம என்னங்க பண்றது? இங்க பாருமா, இப்ப அவங்கள நான் ரிலீஸ் பண்ணாலும் அந்த சந்தனப்பாண்டிய பெருசா அவமானப்படுத்தி தான் நான் அனுப்பியிருக்கேன். அவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டான். இந்த அவமானத்தை நினைச்சு அவன் தூக்கு மாட்டி செத்தா கூட ஆச்சரியமே இல்ல. நமக்கு இது போதுமா? இத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஐயோ, இவங்கெல்லாம் எப்ப வந்தாங்க? ஓ சரி சரி விடுங்க, போனதெல்லாம் போகட்டும். இனிமே ஆக வேண்டிய வேலை எதுவோ அதை பார்க்க பாருங்க. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். சரிம்மா. கீர்த்தி, என்னாச்சு? யார் போன்ல? அது ஒண்ணும் இல்ல, நம்ம சம்மந்தி இருக்கார்ல, அதான் சுந்தரோட அப்பா, அவர் தான் போன் பண்ணாரு. அவரா? அவர் எதுக்கு போன் பண்ணாரு? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அந்த ஆள் சந்தன பாண்டி இருக்கார்ல. ஆமா, அவருக்கு என்னாச்சு? என்னாச்சு அவருக்கு? நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. அவரை ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அத சொல்றதுக்கு தான் அவர் போன் பண்ணாரு. என்னம்மா சொல்ற? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? உண்மையாவா சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். ஏன் அத்தை, உங்க பொண்ணுக்கு அவர் இவ்ளோ பெரிய அநியாயத்தை அந்த ஆளும் அவர் பொண்ணு சேர்ந்து பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்டவரை நாங்க கஷ்டப்பட்டு கைது பண்ண வச்சிருக்கோம். நீங்க என்னடானா அவர் ரிலீஸ் ஆனதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? இத பாரு கீர்த்தி, கரும்பு கசக்குதுன்னா அது வாயோட குத்தம் தானே தவிர அது கரும்போட குத்தம் கிடையாது. நீங்க செல்வியோட அப்பாவை விரோதியா பாக்குறதுனாலதான் அவர் மேல தேவையில்லாத கோவமும் சந்தேகமும் உங்களுக்கு. ஆமா கீர்த்தி, அம்மா சொல்றது சரிதான். நேத்து வந்து ரவுடிங்களுக்கும் சந்தனபாண்டி ஐயாவுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க தான் தேவையில்லாம அவரை சந்தேகப்பட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு அவரை ஆளாக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செல்வியோட அப்பாவை விசாரணை பண்ணி நிரபராதின்னு ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு போலீஸ் அவரை வெளியில விட்டுறல. அந்த ஆளோட அரசியல் பலம், பண பலம், செல்வாக்கு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் வெளியில வந்திருக்காரு. இதுல அவருக்கு இவ்ளோ பெரிய புகழ்ச்சி வேற.